ஓம் நம சிவாய. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்துங்க தெருக்கூத்து. ஒரு நண்பர் நம்மளை தெருக்கூத்து பற்றி நம்மளுக்கு தெரிய வேண்டும், தெரியப்படுத்துங்க சார், ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். தெருக்கூத்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தெருக்கூத்து நன்மையான தெருக்கூத்து, நன்மை பயக்கக்கூடிய தெருக்கூத்து மட்டுமே பார்க்க போகிறோம். அதுதான் மெயின். அப்போது நம்ம வீடியோவுக்கு போவோம், படத்துக்கு போவோம். இப்போ வீடியோ கவனிங்க, படத்தை வரைபடத்தை பாருங்கள். நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு, இது ரொம்ப மெயின் இல்லைங்களா? இதை பார்த்துட்டோம். இப்போது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு, இந்த ரோடு பாருங்கள். நார்த்லேருந்து சவுத்து வருது இந்த ரோடு, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வருது இந்த ரோடு. இப்போது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கில் இந்த ரோடு வந்து தாக்கத்தை, அதாவது தெருக்குத்து வருது. இந்த தெருக்குத்து யோகமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருக்குத்து வந்துங்க ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கோடீஸ்வர தெருக்குத்து. ஒரு மனிதனை இந்த மனையில் சிறப்பாக மனை போட்டு விட்டால் இந்த தெருக்குத்து இந்த வீட்டில் வசிப்பவரை, இந்த மனையில் வசிப்பவரை கோடீஸ்வரனா ஆக்கும் என்பது உறுதி. சிறந்த வாழ்க்கை மேற்கொள்வார் என்பது உறுதி. அப்போ அந்த வீதி குத்து என்பது மிக உயர்வான வீதி குத்து, ரொம்ப சிறப்பான வீதி குத்து. ஆனால் இந்த வீதி குற்றை நாம் உள்வாங்க வேண்டும். அதை விட்டு மாறாக சூலம் வைப்பது, பிள்ளையாரை வைப்பது, இது தவறானது. அந்த வீதி குத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்னு அர்த்தம். 1 லட்ச ரூபா பணம், அதாவது சூரிய உதயம் 1 லட்ச ரூபா பணத்தோடு நமக்கு வருது அந்த யோகம். நீங்கள் பிள்ளையாரை உட்கார வச்சு வேணாம்ப்பா திருப்பி அனுப்பு, இந்த 1 லட்ச ரூபா கோரியர் நமக்கு தேவையில்லை, திருப்பி அனுப்புன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் அங்கே பிள்ளையார் வைக்கிறது. அதே சூலம் வைப்பது. அப்போது சூலம், பிள்ளையார் இதெல்லாம் நன்மை பயக்கும் வீதி குத்தில் வைக்கக்கூடாது. அப்போ இந்த காம்பவுண்ட் ஆகட்டும் அல்லது வீடாகட்டும், இந்த பகுதியை ஓப்பன் செய்து இதில் உள்ள காந்த சக்திகளை நாம் பெற வேண்டும். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. லேகர் லென்ஸ்னு ஒரு லென்ஸ் இருக்குங்க. இது நான் மேலை நாடுகளில் பார்த்தா வாங்கினேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்னுடைய கையில் இல்லை அது. இந்த லேகர் லென்ஸை பயன்படுத்தி இந்த மனையினுடைய தெருக்குத்தை இந்த இடத்துக்கு சென்று இந்த தெருக்குத்து ஓப்பன் செய்து, அதாவது வீடாக இருந்தால் கதவை ஓப்பன் செய்யுங்கள், காம்பவுண்டாக இருக்குமானால் அந்த காம்பவுண்டை ஓப்பன் செய்யுங்கள், திறந்து விடுங்கள். இப்போ லேகர் லென்ஸோடு இந்த இடத்துல நீங்கள் நெல்லுங்க. இதில் உள்ள காந்த சக்திகள் அப்படியே நுழைந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுத் வெஸ்ட்டுக்கு வருங்க. பெரிய ஆச்சரியம் அது. இந்த சவுத் வெஸ்ட்டை மீறி, அதாவது நார்த்து வெஸ்ட்டுக்கோ, சவுத்துக்கோ, வெஸ்ட்டுக்கோ, நார்த்துக்கோ, சவுத்து ஈஸ்ட்டுக்கோ கண்டிப்பாக போகாதுங்க. அந்த லேகர் லென்ஸோடு உங்களுக்கு படம் நான் வரைபடம் பின்னாடி வீடியோவில் போடுறேன். அந்த லேகர் லென்ஸை நான் எப்படி பார்த்தேன், அந்த கதிர்வீச்சு காந்த சக்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த லேகர் லென்ஸோட பின்னாடி படத்தில் நான் போடுறேன். அப்போ அந்த லேகர் லென்ஸில் இது வழியாக வர்ற காந்த சக்திகள் நேராக வந்து இங்கே உட்காந்துக்கும் இந்த இடத்துல. அதனால தாங்க பீரோ வைக்கணும். இப்போ தெரியுதுங்களா? சயின்ஸ் ரீதியாக ஏன் அங்கே பீரோ வைக்கணும்னா, இந்த இது வழியாக வரல நல்ல காந்த சக்திகள், நம்ம கிராமத்தில் சொன்னோம்னா இந்த வழியாக வந்த லட்சுமி இங்கே வந்து உட்காந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 8 லட்சுமி நம்ம அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிட்டே இருக்கலாம், நகை வாங்கிட்டே இருக்கலாம், தொகை வாங்கிட்டே இருக்கலாம். அப்போது இந்த வீதி குத்து என்பது மிக மிக எல்லையற்ற யோகம் உள்ளது, மிகப்பெரிய யோகமானது. அதாவது நம்ம எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வீதி குத்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அளவுக்கு உயர்ந்த நிலையையும் உயர்வான கல்விகளையும் கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது வடக்கிருந்து வர்ற வீதி குத்தை பார்ப்போங்க. வடக்கு திசையிலேருந்து வர முடியாத வீதி குற்று, அதை நம்ம பார்ப்போங்க. இப்போ இந்த வரைபடத்தை கவனிங்க. ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து, வடக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு. இப்போ இந்த வரைபடத்தை கவனிங்க. வடக்கிலிருந்து, நார்த்திலிருந்து வடகிழக்கு ஈசான்யத்தை நோக்கி வீதி குத்து வருதுங்க. இங்கேயும் நாம் ஈசான்ய பிள்ளையார்னு கோயில் இந்த இடத்துல வெளிப்புறத்துலையோ அல்லது ரோட்டு பகுதியிலே கட்டுறாங்க, அது வேறங்க. நம்ம வீட்டுக்கு உள்பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த வீதி குத்து மிகப்பெரிய யோகமானது, மிக மிக யோகமானது. இது வரக்கூடிய காந்த சக்திகள் இந்த காந்த சக்தியில் நேராக சவுத் வெஸ்ட்டுக்கு தாங்க வரும், தென்மேற்குக்கு தான் இந்த காந்த அலைகள் வரும். அது வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நார்த்து போகலாமா, வெஸ்ட்டு போகலாமா, நார்த் வெஸ்ட்டு போகலாமா, சவுத்து போகலாமா அப்படின்னா அது
அந்த சக்தியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக அங்கே வந்து நின்றுக்கும். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் இருந்துச்சுன்னா அது வழியாக வெளியாகிடும். அதனால தான் அங்கே ஓப்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நாங்கள் அடிக்கடி நாங்கள் வீடியோவில் சொல்கிற வார்த்தை, இந்த இடத்துல ஓப்பன், சவுத் வெஸ்ட்டில் ஓப்பன் இருக்கக்கூடாது. காம்பவுண்ட் ஆனாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த காந்த சக்தி வழியாக, நல்ல காந்த சக்தி வெளியாகிடும். வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நிற்க வேண்டியது நிற்காது. அப்போ இந்த வீதி குத்தும் நலம் பயக்கக்கூடியது. வடக்கிலிருந்து வரக்கூடிய வீதி குத்தில் அந்த அம்புக்குறி கவனிங்க. அப்போ இந்த இடத்துல கேட்டு போட்டு ஓப்பன் பண்ணணும். தரையை ஓப்பன் பண்ணுறோம். போரு தரையை ஓப்பன் பண்ணி கீழே குடி தண்ணீர், நல்ல தண்ணீர் இங்கே தான் வைக்கிறோம். அப்போது இந்த இடத்த ஓப்பன் செய்து கேட்டு போடுவது நல்லது. இந்த கேட்டு வழியாக வரக்கூடிய அனைத்தும் நமக்கு நன்மை பயக்கும். அதாவது இது முக்கியமான வீதி குத்துங்க. இதை நீங்கள் யார் சொன்னாலும் தவறாக எடுத்துக்காதீங்க. நன்மை எடுத்துங்க. நன்மை உண்டு, நலம் உண்டு, பலம் உண்டு, எதிர்கால வாழ்க்கை சிறப்பு உண்டு, முன்னேற்றம் உண்டு, பொன்னான வாழ்க்கை வாழ்வீர்கள். அடுத்தது இந்த வீதி தாக்கத்தை, வீதி குற்றை கவனிங்க. சூரியன் மறைவில் இருந்து வருகிறது. அதாவது நார்த் வெஸ்ட், வடமேற்கு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இந்த வீதி தாக்கம் என்பது, அதாவது வீதி குற்றல் என்பது மிகவும் யோகமானது, மிகவும் யோகமானது. இந்த வீதி குத்துங்க, இது ஒரு வீடு இல்லாமல் ஃபேக்ட்ரின்னு வச்சுங்க. ஃபேக்ட்ரி, மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுங்களா. இந்த இடத்துல ஓப்பன் செய்யும்போது இந்த வீதி தாக்கத்தை, இது வழியாக வரக்கூடிய அனைத்து ஏர்களையும் உள்ளார வாங்கும்போது இந்த ஃபேக்ட்ரி நம்பர் 1 ஓடுங்க. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி. இந்த நிறுவனம், ஒரு நிறுவனம், 2 நிறுவனம், 4 நிறுவனம், 8 நிறுவனம், 15 நிறுவனம் என்று ஏபிசி என்று மாறிக்கொண்டே போகும். அப்போ இது தாய்மை பெறும். அடுத்தடுத்து ஒரு ஃபேக்ட்ரி நமக்கு உருவாக்கி கொண்டே கொடுத்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த வீதி குத்து வாயாவியம் வீதி குத்துன்னு சொல்லுவாங்க. வாயு மூளை, வாயாவியம், வடமேற்கு திறப்பு, வீதி குத்தல் மிகப்பெரிய யோகத்தை தரும். இந்த வீதி குத்து உங்களை 3வது சந்ததி அப்படின்னு கேட்டால் பேரப்பிள்ளை, குடும்ப தலைவர், அடுத்தது பிள்ளை, அடுத்தது பேரப்பிள்ளை, இந்த வாரிசை மிக உயர்ந்த அளவுக்கு கொண்டுட்டு போங்க. 3ஆம் தலைமுறை வளர்ச்சி பெறும். அப்போ முதல் தலைமுறை வளர்ச்சி பெறாதா? முதல் தலைமுறை வளர்ச்சி பெற்றதுனால தான் 3ஆம் தலைமுறை வளர்ச்சி பெறுது. அதனால் இந்த வீதி குத்து மனை கிடைக்குமானால் தவற விடாதீர்கள். வாங்கி வீடு கட்டுங்கள். அநேக நற்பலனை பெற்று அமோகமாக வாழுங்கள். அடுத்த வீதி குற்றுக்கு போவோம். இதை கவனிங்க. சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு. இப்போ இது அக்னின்னு சொல்கிறதுங்க. சவுத் ஈஸ்ட் வீடாக இருந்தால் கிச்சன் வைப்போம். அங்கே நம்ம கிச்சன், இந்த இடத்துல கிச்சன் அமைப்போம், சமையலறை அமைப்போம். இது சவுத்துலேருந்து இந்த வீதி குத்து வருதுங்க. இந்த வீதி தாக்கம் வந்து இந்த ரோடு இங்கே திரும்பினாலும் இங்கே திரும்பினாலும் பரவாயில்ல, இந்த வீதி தாக்கம் இங்கேருந்து வருது. இது நம்பர் 1 ஃபேக்ட்ரிக்கு சிறந்தது, நிறுவனங்களுக்கு, கம்பெனிகளுக்கு சிறந்தது. அப்போ வீட்டுக்கு சிறந்தது இல்லையா? வீட்டுக்கும் சிறந்தது தான். ஏன்னா அது அக்னி சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த சவுத் ஈஸ்ட், தென் கிழக்கு ஓப்பன் செய்யும்போது மிக உயர்வான பலனை பெறுவீர்கள். மிக உயர்வான பலனை பெறுவீர்கள். இந்த இடம் வந்து ஒரு இம்போர்ட்டட் லாஜிஸ்டிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஏற்றுமதி இறக்குமதிக்கு இந்த இடம் சிறந்தது. வீடுகளுக்கும் சிறந்தது, நிறுவனங்களுக்கு சிறந்தது, ஏற்றுமதி இறக்குமதிக்கு சிறந்தது. நீங்கள் கவனிக்கலாங்க. மிக பெரிய எண்ணெய் கிணறுகள், பெட்ரோலியம், இது மாதிரி நிறுவனங்கள் எடுத்துங்க. பாமாலின் கம்பெனி நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தாங்க ஓப்பன் செய்யப்படுது. இங்கே ஓப்பன் செய்து தான் கோடிக்கணக்கான லிட்டர்கள் வெளியாகுது. பல நாடுகளுக்கு லாஜிஸ்டிக் ஏற்றுமதி ஆகுது. அப்போ மிக இங்கே ஓடக்கூடிய மிஷின்கள் எந்தவித ரிப்பேரும் இல்லாமல் நீண்ட நாள் உழைக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ஓப்பன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடம் உங்களுக்கு மனை கிடைத்தாலும் அதை வாங்கி ஓப்பன் செய்து கேட்டு அமைத்து மிக உயர்வான வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் வாரிசுகள், உங்கள் குடும்பங்கள் அமோகமாக இருக்கும், நலமாக வாழ்வீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மற்றதொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.